Hi friends, welcome to HES Academy தென்காசி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சில முக்கியமான அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை பத்தி பார்ப்போம். சரியா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா அடிப்படை உரிமைகளில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. எந்த ஆண்டு எந்த அமெண்ட்மென்ட் கேட்பாங்க? 44வது அமெண்ட்மென்ட் 1978. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா பகுதி 3 அடிப்படை உரிமை இருக்கா? இது வந்து பகுதி 3ல இருக்குது. 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லக்கூடியது 12ல இருந்து 35 வரைக்கும். அதுல சொத்துரிமை பத்தி ஆர்டிகல் 31 சொல்லுது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவோம். 1978 பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 44வது அமெண்ட்மென்ட்ல இந்த 31வது ஆர்டிகல் இருக்கக்கூடிய சொத்துரிமையை தூக்கி 300A வச்சுக்குவாங்க. ஸோ 31ல இருந்து 300A பகுதி 3ல இருந்து பகுதி 3 31 அடிப்படை உரிமை பகுதி 12ல கொண்டு போய் வச்சிருவாங்க. பகுதி 12. அது இரண்டாவது அமைச்சரவை ஆலோசனை குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும். பிரசிடென்ட் இருக்காங்க, பிரதமர் அண்ட் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும். 1976 42வது அமெண்ட்மென்ட் மேடம் இந்திரா காந்தி பிரதமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பிரதமர் அண்ட் பிரதமரோட அமைச்சரவை அவங்க கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் குடியரசுத் தலைவர் கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகும். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்லக்கூடிய பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணியே ஆகும். 76க்கு முன்னால ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். 76க்கு அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் இவங்க கொடுக்கக்கூடிய அட்வைசரி அப்படி பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணி ஆகும். 42 அமெண்ட்மென்ட் 1976. அடுத்து மூணாவது லோக்சபா எம்பி அண்ட் எம்எல்ஏ. லோக்சபா அப்படிங்கிறது பார்லிமெண்ட், எம்எல்ஏ அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம். இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓட் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்குமே நம்ம ஓட் பண்ணுவோம். ஸோ தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 இருந்தது. அதான் 18ஆ குறைச்சிருப்பாங்க. 61வது அமெண்ட்மெண்ட் 1989 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க யார் தான் எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருப்பாங்க. 1989 61வது அமெண்ட்மெண்ட். அடுத்து கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி தாவக்கூடாது. தாவலாம் எப்ப தாவலாம்? எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்கக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வின் பண்ணி நீங்க லெஜிஸ்லேச்சருக்கு போயிட்டீங்க. இப்ப ஏ என்ற கட்சியில இருந்து ஜெயிச்சிருக்கீங்க, அதோட சின்னம் பேனா சின்னமா இருக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டீங்க, எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பண்ணக்கூடாது, டி என்ற கட்சிக்கு தாவக்கூடாது. நீங்க நார்மலா ஒரு போஸ்டிங்ல இருந்துட்டு எத்தனை கட்சினாலும் தாவலாம். எம்எல்ஏ எம்பியா இருந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ வின் பண்ணி உள்ள போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, மற்ற கட்சிகளுக்கு தாவக்கூடாது. இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 52வது அமெண்ட்மெண்ட் 1985. வின் பண்ண ஒரு கேண்டிடேட் ஒரு எம்பி எம்எல்ஏ இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடாது. ஓகேவா? அடுத்து கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. இதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் என்ன பண்ணக்கூடாது, வின் பண்ணிட்டு இன்னொரு கட்சி தாவக்கூடாது. ஆனா கட்சி பிளவுறும் சூழலில் என்ன பண்ணிக்கலாம், அப்படி தாண்டாங்க அப்படின்னா அது பொருந்தாது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3ல 1 பங்கு தாவலாங்க அப்படின்னா அவங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. 91வது அமெண்ட்மெண்ட் 2003. 3ல 1 பங்கு என்ன அர்த்தம்? இப்போ ஏ என்ற கட்சியில இருந்து 30 பேர் இருக்காங்க. 30 பேர் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஜெயிச்சு பார்லிமெண்ட்ல இருக்காங்க, சட்டமன்றத்துல இருக்காங்க. 3ல 1 பங்கு அப்படிங்கும்போது 10 பேர் என்ன பண்ணிக்கலாம்னா பி என்ற கட்சிக்கோ சி என்ற கட்சிக்கோ தாவிக்கலாம். இல்ல வெளியில வந்து புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடலாம். சோ கும்பலா போறாங்க, 3ல 1 பங்கு வெளியில போயிட்டாங்க. ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 30 எம்எல்ஏ எம்பில ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் தாவனாங்க அப்படின்னா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாஞ்சிரும். எம்எல்ஏ எம்பி போஸ்டிங்க பிடிக்கிடுவாங்க. திரும்ப அந்த தொகுதிக்கு பை எலெக்ஷன் வரும். ஆனா 3ல 1 பங்கு அப்படிங்கும்போது 30ல 10 பேர் வேற கட்சிக்கு தாவலாம். அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. இல்ல அந்த 10 பேர் வெளியில வந்து புது கட்சியை தொடங்கலாம். சோ புரிஞ்சுதா? 91வது அமெண்ட்மென்ட் 2003 என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவல் தடை சட்டம் யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கிளாஸ்ல ஃபுல்லாமே அமெண்ட்மென்ட், முக்கியமான அமெண்ட்மென்ட் ஒரு 5 அமெண்ட்மென்ட் பார்த்தோம். தேங்க்யூ.